வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அம்மனை எப்படி புடவையால் அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பட்டு புடவை எடுத்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு ரெண்டாக மடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி முழு புடவையும் மடிச்சிக்கலாம். தேவைப்பட்டால் சேஃப்டி பின் இல்லாட்டி கிளிப்பு போட்டுக்கோங்க. இப்போது முழு புடவையும் மடித்தாச்சு. இப்படி திருப்பிட்டு ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம புடவை கட்டும்போது ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். கையில் வச்சுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கிளிப்பு வேணால் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பழுவை மட்டும் அப்படியே விட்டுக்கலாம். நம்ம ப்ளீட்ஸ் எடுத்ததை ஒரு கிளிப்பால் குத்திக்கலாம். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி குடம் வச்சு அதுக்கு மேலே சொம்பு வச்சு ஒரு ஸ்கேலால் டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ இந்த ப்ளீட்ஸை வந்து ஒரு கயிறால் நல்லா இறுக்கமாக கட்டிக்கலாம். அதே மாதிரி பழுவும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு தேவையான இடத்துல சேஃப்டி பின் குத்திக்கலாம். இப்போ பல்லு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்படி பின்னாடி ஒரு சுற்றிட்டு இது மாதிரி மேலே போட்டுக்கோங்க. தேவையில்லாத கிளிப்ஸை எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே உள்ளே போட்டு வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப நிதானமாக பண்ணணும். இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ தேவையில்லாத கிளிப்ஸை எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இறுக்கமாக ஒரு கயிறை கட்டிக்கலாம். இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒட்டியானத்தை கட்டிடலாம். தேங்காய் வச்சுட்டு அம்மன் முகத்தை வச்சிடலாம்.
இப்போ நான் நகையெல்லாம் போட்டுக்கிறேன். எனக்கு கோல்டன் பார்டராக இருக்கனால வெள்ளை கலரில் நகை போட்டுக்கிறேன். பூவால் அலங்காரம் பண்ணலாம். இப்போ நமக்கு வரலட்சுமி அம்மன் நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு.